ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். ஆமென். இந்த கால் வேளை தேவனை ஆராதித்தோம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். கரங்களை தலையில் வச்சுருங்க. ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நாம் கூடும் பொழுது அவர் நமக்குள் இருந்து நம்மோடு இடைபடுகிறார். ஆமென். இதுதான் ரொம்ப அற்புதமான ஒரு செயல், நிதர்சனமான ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென். நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுவதில் உறுதி, காணப்படாததில் நிச்சயமாய் இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது, வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். 5 நிலைகளில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ உயிரினங்கள் என்று சொல்லப்படும் பொழுது மனிதன் விசேஷித்த விதமாய் இருக்கின்றான். எப்படிப்பட்ட அந்த விசுவாசம் என்றால், கடவுளை நம்புகிற நம்பிக்கையின் அடிப்படையில் விசுவாசம் அல்லது நம்பிக்கை. அதனுடைய அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற இந்த காட்டில் வாழ்கிற, குகைகளில் வாழ்கிற, மலைகளில் வாழ்கிற காட்டுவாசிகள், அவங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது. இறை நம்பிக்கை உள்ள அவர்களுக்கு அந்த இறைவனுடைய பெயர், அந்த கடவுளுடைய பெயர் தெரியாததுனால இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. அடுத்தது, இந்த இருதயம் குருடா இருக்கிறபடினால அவங்க இந்த பூமியில் என்ன செய்யப்பட முடிவது இல்லை அப்படின்னா, அவங்க இந்த பூமியில அவங்க கடவுள் யாரும் தெரியாது, இருதயம் குருடா இருக்கு. ஆகையினால தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களா இருக்கிறாங்க. அடுத்தது, சிலை வழிபாடு செய்கிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள், ஆர்சி மக்கள். அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு, குருட்டு அளவில் உலகத்தின்படி அவங்க விசுவாசம் இருக்கு. அடுத்தது, பிதா குமாரன் பரிசுத்தாவியை நன்கு அறிவாங்க, ஆனால் அனுபவத்தை பெறாது இருக்கிற ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆகவே அவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, உலகத்தில் இருக்கிற விசுவாசம் போல, ஆனால் அனுபவம் இல்லை, நல்ல வைராக்கியமாக தான் இருக்கிறாங்க. அந்த வைராக்கியத்தில் அவங்க கிறிஸ்தவத்தை என்ன செய்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்தது யூதர்கள். அதுக்கு அடுத்து இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட அமர்ந்து கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய மகத்தான அந்த மிகப்பெரிய வல்லமையை சுமந்து கொண்டு நாம் சபையில் உட்காந்துருக்கோம். உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற வலைதளங்களில், யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட நிலையில் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க. கரங்களை தலையில் சொல்லுங்க. அப்போ நாம் யூதருடைய நம்பிக்கை குறித்து பார்க்கும் பொழுது, அவங்க மேசியா வருவார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசப்பட்ட, அந்த ஆகமங்களில் பேசப்பட்ட அந்த வார்த்தையை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க விசுவாசிக்கிறாங்க. ஆகையினால மேசியா வருவார் வருவார் என்று சொல்லி, மேசியா வந்துட்டு போயிட்டாருன்னு சொல்கிறத காட்டிலும் அவர்களுக்குள்ளே வாழ்ந்து, அவர்களுக்குள்ளே சஞ்சரித்து, அவர்களுக்குள்ளே இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை நடப்பித்து என்ன செய்றாங்க, அவர் வந்து கடந்து சென்றார். அவங்கள உள்ள அந்த யூதர்களே சொல்றாங்க, நீர் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். ஏனென்றால் இந்த இயற்கைக்கு மேல அற்புதங்களை, அதிசயங்களை உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஒருவனும் செய்ய முடியாது. ஆகவே நாங்கள் நம்புறோம் நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவங்களுக்குள்ளே என்ன செய்றாங்க, சில பேர் தேவனை மேசியாவென்று அறிந்து கொண்டாங்க. இதனுடைய அடிப்படையில் இந்த நிக்கதேமு என்று சொல்லுகிற அந்த மனுஷன் இரவுல தேவனை சந்திக்கும் பொழுது முன்னாடி வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிற. நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும், எங்கள் தாயின் வயிற்றில் பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். தெரியாதனால கேட்குறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போதகனா இருக்க. அவன் ஒரு பரிசேயர்னா போதிக்கிற நிலையில இருந்து போதிக்கிறவன் தான் அவன். நீ போதகனா இருக்கிற, ஆகவே மோசனுடைய ஆகமத்தை நீ வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வனாந்தரத்துல வெண்கல சர்ப்பத்தை அவன் உயர்த்தினான். விஷத்தினால கடிபட்ட, பாம்பின் விஷத்தினால கடிபட்ட ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து அவங்க பிழைத்து கொண்டாங்க. ஆகவே நீயும் என்னை பார்க்கணும். எப்படி இருந்தால் சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கோட்பாடுகள், 10 கட்டளைகள், பிரமாணங்கள், எதுவும் பலிகள் எதுவும் என்னை மீட்க முடியவில்லை. ஆகவே இரத்தத்தினால என்னை கழுவுங்க இயேசுவை என்று சொல்லி அப்படி பாரு அப்படிங்கிறாங்க. ஆகையினாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது நிக்கதேமை பார்த்தவர் சொன்னாரு,
அற்புதமான வார்த்தையை பேசினார். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது அற்புதமாக பேசப்பட்டது. இவர் எப்ப அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அன்பு கூர்ந்தார். ஆகையினாலதான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது தேவதூதர்கள் பாவம் செய்து வீழ்ந்து போனது போல அவர்களை வீழ பண்ணாமல் அவர்களுக்கு கை கொடுத்தார். யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு. அப்போ அவருடைய குடும்பத்தில் அது பயணித்தது. முதலாம் அழிவுக்குள்ள அது பயணித்தது. உன்வித்துக்கும் அவளுத்துக்கும் பகை உண்டாக்கும் என்ற வார்த்தையை காப்பாற்றணும். அதுக்காக ஆபிரகாம் ஆதாமுடைய வித்த ஆண்டவராய் கர்த்தர் நோவாவுக்குள்ள இருக்கிறதாக கண்டு நோவாவை தேர்ந்தெடுத்தார். அவங்களுக்குள்ள இந்த பரிபூர்ண அன்பு பயணித்தது. சேம் காம் யாப்பேத் அவங்க குடும்பத்துக்குள்ள பயணித்தது. சேமுடைய வம்சத்துல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். ஆகவே அந்த குடும்பத்தில் இருந்து பிறக்கிற அந்த சந்ததியை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்தில் அந்த சந்தையில தான் ஆபிரகாம் வந்தான். ஆபிரகாம் குடும்பத்தில் பயணித்தது. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அவங்க குடும்பத்துக்குள்ள பயணித்தது. இப்போ யோசேப்பு பழுகி பெருகி ஒரு இடத்துல இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னா, எகிப்து தேசத்துல இருக்காங்க. அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற அவர்களை மீட்டு கொண்டு வரணும். எப்படி இருக்கிறாங்க? கால் மேல கால் போட்டு எல்லா யூதர்களையும் ஆபிரகாம் பிள்ளைகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற அவங்க காலையும் கையையும் அப்படி அமுக்கி விட்டு திராட்சை பழமும் பிரியாணியும் கொடுத்து அவங்களை ஆதரிச்சு அப்படியா? இல்லை, அடிமைகளுக்கும் கீழே அவங்கள வழி அந்த அளவுக்கு அவங்கள ட்ரீட் பண்ணாங்க. ஆகையினால தேவன் அவர்களை மீட்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார். அந்த மனுஷன் பேர் மோசே. இப்போ மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு என்கவுண்டர் நடக்குது. எங்க? ஒரு மலையில முச்சடியில அங்க ஒரு என்கவுண்டர் நடக்குது. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீ வா, உன்னை அழைச்சிக்கிட்டு போகணும், நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு எடுக்கணும். ஐயோ, என்னால் முடியாது, ஏன்னா எனக்கு மந்தனாவா இருக்கு, என்னால் பேச முடியாது, திக்கி திக்கி பேசுவேன் அப்படின்னா. நீ திக்கி திக்கி பேசுற பரவாயில்ல, நீ வா, சகோதரன் ஒருத்தர் இருக்க ஆரோன், அவன் வாயா இருப்பான், வாடா அப்படின்ட்டு. என்னது வாடா? நான் சரி வர்றேன். பேரு என்ன அப்படின்னு கேட்டான். என் பேரா? என் பேர் என்னன்னு கேட்டா கேட்குற? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் உங்களை என்னிடத்திற்கு அனுப்பினா அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறார். அப்போ ஐயம் தட் ஐயம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த தேவன் எப்படிப்பட்ட பரிணாமங்கள்ல இந்த பெயருக்குள்ள அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். கரங்களை தள்ள சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. போன வாரத்துல நம்முடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அந்த தேவன், அதாவது அவர்தான் எல்லாவற்றிற்கும், அவர்தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ண கிரியேட்டர் என்று சொல்லி பார்த்தோம். அவரை யாரும் கிரியேட் பண்ணல, அவர் தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணார் என்று சொல்லி என்ன செய்தோம் பார்த்தோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ஐ அம் தட் ஐ அம் என்கிற அந்த வார்த்தைக்குள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட நிலையில அவர் இருக்கிறார் என்றால், அவர் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் அவர்தான் சோர்ஸ். I am the very only source of the entire world or universe என்று சொல்லப்பட்டது. நான் மாத்திரமே இந்த உலகத்திற்கும் இந்த அண்ட சராசரத்திற்கும் மூலாதாரமாக, சோர்ஸாக, வல்லமையாக இருக்கிறேன் என்ற விதத்தில் தன்னை இந்த ஐ அம் தட் ஐ அம் என்ற வார்த்தைக்குள்ள தன்னை என்ன செய்ய வெளிப்படுத்துகிறார். ஆமே, அல்லேலூயா. இன்றைக்கு அதை குறித்து என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். சரி, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர்தான் இந்த பூமி அனைத்தையும் படைத்தார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 1:1 வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். போதும், ஆதியிலே. அதை நான் உங்களுக்கு விளக்குறேன். ஆதி என்று சொல்லப்படுகிற இந்த ஆதி நமக்கு சாதாரண மனுஷன் படிக்கிறான் அப்படின்னா, ஆதினா இந்த பூமியோட ஆரம்பம் போல இருக்கு, ஓ அதான் ஆதி அப்படின்னு நினைக்கிறான். வேதாகமத்தை நன்றாக தெரிந்தவர்கள் ஆதி என்றால் இந்த உலகம் உண்டாவதற்கு முதலாக, எந்த பொருளும் உண்டாவதற்கு முதலாக என்று சொல்லப்படுகிற ஆதி என்று அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுதான் அவங்களுக்கு தெரியும், அதுதான் ஆரம்பம், ஆதி என்று சொல்லி அந்த தேவனாய் கர்த்தர் இந்த பூலோகத்தை படைப்பதற்கு முன்பாக என்று ஒரு ஆதி என்று அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த உலகமானது, மன்னிக்கவும், இந்த பிரபஞ்சமானது ஒரு இம்மி அளவுக்கு கூட எந்த வஸ்துவோ, எந்த மூலக்கூறுவோ, எந்த அணுவோ இல்லாத நிலையில இருக்கக்கூடிய பாயிண்ட், அல்லது அதுதான் பிகினிங் அப்படின்னு நான் சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், இந்த பிரபஞ்சமானது
ஒரு தூசி அல்லது ஒரு அணு அளவுக்கு கூட இல்லாது இருக்கின்ற அந்த துவக்கம் தான் ஆதி என்று நான் பேசுகிறேன். ஆதியிலே, அடுத்தது என்னது? ஆதியிலே என்று வந்துருச்சு. அடுத்தது என்ன வருகிறது? தேவன். அப்படி என்றால் நம்முடைய தேவனாகி கர்த்தர் ஆதியில எந்த சோர்ஸும் இல்லை, எந்த அணுவும் இல்லை, எந்த விதமான சக்தியும் இல்லை. ஆதியிலே தேவன் அப்படின்னா ஆதியில அவர் மாத்திரம்தான் இருந்தார் என்ற வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதியிலே தேவன் என்றால் இங்கே இருக்கிறேன் என்றவர் உங்களை இந்த என்ன உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லப்படுகிற வார்த்தையே, ஆதியில் தேவன் என்ற வார்த்தையே இங்கே நான் இருக்கிறவராக இருக்கிறேன் இருக்கிறேன் என்றவர் என்ற வார்த்தை அங்கே பேசப்பட்டு விட்டது. அப்பொழுதே ஆமென், அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே என்றால் மனுஷன் பார்க்கிறான், சாதாரண மனுஷன் இந்த பூமி உயிரினங்கள் தோன்றின பொழுது அதுதான் ஆதி அப்படின்னு நினைக்கிறான், ஆரம்பம் என்று நினைக்கிறான். வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில இந்த பிரபஞ்சம்லாம் உண்டாகிறதுக்கு முன்பாக அப்படின்னு அவன் நினைக்கிறான். நான் சொல்றேன், இன்னும் ஆழமா சொல்றேன், இந்த அண்ட சராசரங்கள், இந்த பிரபஞ்சமானது, இந்த யூனிவர்ஸ் ஆனது அணு மூலக்கூறு என்று ஒன்றும் இல்லாத பொழுது என்ற அந்த நிலையிலிருந்து ஆரம்பம் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப அதுதான் ஆரம்பம். ஆதியில பராஷித் என்று சொல்லப்படுகிற அந்த எபிரேய வார்த்தைக்கு அங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. மனுஷன் நினைக்கிறது போல அல்லது கிறிஸ்தவர்கள் நினைக்க போல உலகம் தோன்றதுக்கு முன்பாக அது தோற்றம் அல்ல. சாதாரண மனுஷன் நினைக்கிறான் இல்லையா, உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்பாக அதுதான் ஆரம்பம். அந்த ஆரம்பம் இல்ல, நான் சொல்றேன் பராஷித் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு அணு மூலக்கூறு, அதாவது அணுவை காட்டிலும் பெருசு மூலக்கூறு, மாலிக்கூல். மாலிக்கூலை விட ரொம்ப சிறியது அணு. அந்த ஒரு ஆட்டமும் இல்லாத நிலையிலிருந்து ஆரம்பிக்கிற ஆரம்பம் எங்கன்னா தேவன் என்று அந்த தான் ஆரம்பம் அப்படின்னு நான் பேசுறேன். அப்போ அந்த ஆரம்பத்துக்குள்ள இருந்தது யாரு அப்படின்னா தேவன். அப்போ அங்கே என்ன செய்து விட்டார்? இருக்கிறார். நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற வார்த்தையானது அங்கிருந்தே பயணித்து விட்டது. அப்போ அங்கிருந்து பயணிக்கிற அந்த பயணம், இருக்கிறேன் என்றவர் உங்களிடத்திற்கு என்னை அனுப்பினார் என்ற வார்த்தை அங்கிருந்தே பயணிச்சுங்க. அப்போ நாம இன்னைக்கு எதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, I am the very source of all universe என்ற அந்த வார்த்தை என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்போ I am the very source அப்படின்னா இதுல பேசிட்டே போலாம். என்ன செய்யலாம்? பேசிட்டே போலாம். சரி, இப்போ மறுபடியும் ஆதியிலே தேவன் அப்படின்னு இருக்கு. ஆதியிலே தேவன் என்ன செய்தாரு? ஆதியிலே தேவன் என்ன செய்தாரு? அவருடைய பண்பு என்ன? அவருடைய குணாதிசயம் என்ன? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குகிற ஒரு வார்த்தை தான் ஆதியாகமம் 1:1. வாசிங்க. இருங்க. ஆதியிலே தேவன் இல்லையா, கடைசியில் என்ன வார்த்தை வருது? ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். இதுதான் கேரக்டர், இதுதான் அவருடைய குணநலம், இதுதான் அவருடைய பண்பு, இதுதான் அல்டிமேட் அவருடைய எண்ணம். அது ஐடியாலஜி, அதான் எண்ணம். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார் அப்படின்னா என்னெல்லாம் சிருஷ்டித்தார் என்கிற விளக்கம் தான் இடைப்பட்ட இருக்கக்கூடிய நடுவில் இருக்கு. என்னத்தை சிருஷ்டித்தார்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். எதை சிருஷ்டித்தார்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுதான். ஆமென். அப்போ வானம் பூமி என்று இருக்கிறது இல்லையா? வானம் என்றால், அதாவது இன்றைய நாளில் அறிவியலின் கண்டுபிடிப்பின்படி, நான் போன வாரம் இந்த அறிவியலை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி நான் தேடி பார்த்து கொண்டிருந்த பொழுது இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, ஒட்டுமொத்த கேலக்சியும் மில்கி வேயும் ஏதோ விரிக்கப்பட்ட ஒரு பெரிய ஜமக்காலம் போல என்ன செய்யுதா, அப்படியே அலைப்பாகிறது அப்படிங்கிறாங்க. ஏதோ அந்த இடத்துல அந்த இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா, பேப்பர் ரொம்ப மெல்லியதாக இருக்கு. அந்த பேப்பர் சின்ன காற்று பட்டோன்னா அப்படியே அந்த காற்றுல அப்படியே என்ன செய்யுது,
அப்படியே என்ன செய்யுது, அப்படியே ஆடுது. அதுபோல இந்த பிரபஞ்சமானது, அதாவது பிரபஞ்சம் என்று சொல்லப்படுவது பூமி சூரிய குடும்பம் சேர்த்து தான் சொல்றேன். இதுக்குள்ளதான் அதுக்குள்ளதான், அதாவது மில்கி வே இந்த கேலக்சிக்குள்ளதான் இந்த சூரிய குடும்பம் இருக்கு. இது அப்படியே என்னன்னாக்கா அப்படியே இந்த ஒரு பெரிய துப்பட்டா போல அல்லது பெரிய ஒரு ஜமக்காலம் போல என்ன செய்கிறது என்றால் அப்படியே ஆடிக்கொண்டு அப்படியே என்ன செய்கிறது வருகிறது என்று சொல்லி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அப்போ இதை சொல்றாங்க இதனுடைய விஸ்தாரம் அப்படின்னு. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கேலக்சியை 7000 கோடி ஒளி ஆண்டு என்று சொல்லி சொன்னேன். இப்போ புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க 7000 கோடி அல்ல, இது மனிதனுடைய கணக்கீட்டுக்கும் மனிதனுடைய அளவுகளுக்கும் அப்பாற்பட்டு அளவிட முடியாது என்று ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கு. நான் அதை அப்படியே நம்புறேன். ஏன்னா என்னை உண்டாக்கின தேவன், என்னை படைத்த தேவன் இந்த பூமியில ஏதோ ஒரு மூலையில இருக்கிறவர் அல்ல. அவர் ஒரு பிரம்மாண்டம். அவரை அறிந்து கொள்ள முடியாது, அவரை முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது, அவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது, அவரை முழுமையாக நாம் எண்ணத்துல சிந்தையில அடக்கி விட முடியாது. எவ்வளவு உண்மையோ அதுபோல அவருடைய படைப்புகளும் அடக்கி விட முடியாது என்பதை நான் 100க்கு கோடி சதவீதம் நம்புகிறேன். அப்படியே நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் நம்புறேன். அப்போ தேவன் ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார் என்றால் வானத்தை சிருஷ்டித்தார். இவனுங்களுக்கு தெரிந்த அளவு, அதாவது இந்த வேதத்தை அந்த நாட்கள்ல புரிந்த அளவுக்கு எழுதப்பட்ட அந்த வேதம். ஆமே, ஆதியிலே தேவன் வானத்தை என்று சொல்லப்படுகிற அந்த வானம் என்கிற அதோட முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஏன்னா அறிவியல் முன்னேற்றம் இல்லை, அறிவியல் நாலேஜ் இல்லை, அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லை. அது பூமியில என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ, இன்னும் சொல்லப்போனா பூமியில கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள் 30% தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். பூமியில கண்டுபிடித்த அறிவியல் இவ்வளவு விஞ்ஞானம் ஆயிடுச்சு. எங்கெங்கயோ போறான், உலகமெங்கும் நம்ம கைக்குள்ள இருக்கு. இங்க இருந்து உலகத்துல எந்த தேசத்தையும் எந்த இடத்தையும் அப்படியே அழகா ஜூம் பண்ணி அப்படியே என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அங்க போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க இஸ்ரேல் டூர் யாராவது கூட்டு போறாங்கன்னா தேவையே கிடையாது. ஒரு கூகுள் மேப்பு போட்டு அந்த கூகுள் எர்த்து போட்டு அப்படியே உள்ள தேடினீங்க அப்படின்னா சர்ன்னு போயிடும். அங்கே என்ன இருக்கு, என்ன விசேஷம் இருக்கு, அங்கே என்ன ஹிஸ்டாரிக்கல் இது இருக்கு, அப்படியே என்ன செய்யும் பார்க்க முடியும். ஒரு இதுவா அவ்வளோ காசு கொடுத்து செலவழிச்சு போகணும்னு தேவையில்லை. அவ்வளோ விஞ்ஞானம். ஆகையினால பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியுது, பிரபஞ்சத்துக்குள்ள எவ்வளோ என்ன தெரியுது. இப்போ பிரபஞ்சம் அளவிட முடியாத, கணிக்க முடியாத அவ்வளவு அளவுக்கு இந்த பிரபஞ்சமானது இருக்கு என்று சொல்லி இந்த பிரபஞ்சத்தை பற்றி அறிவியல் விஞ்ஞானத்தினால நம்ம கண்டுபிடிச்சோம் அல்லது பார்க்கிறோம், அதை பற்றி நம்ம விளங்கி இருக்கோம். ஆனா அந்த நாட்கள்ல அது இல்லை. ஆகையினால வானத்தையும் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. வானத்துல என்ன இருக்கு பார்த்தாக்கா சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் அப்படிங்கிறான். அறிவியல் சொல்லுது ஒரு நட்சத்திரமே ஒரு சூரிய குடும்பம் போல அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு சூரிய குடும்பமும் கிளஸ்டரா இருக்கு, ஒன்னொன்னு துகள் போல பிரிஞ்சிருக்கு. அதுதான் மில்கி வேங்கிறானுங்க. அந்த மில்கி வே ஒவ்வொன்றுமே ஒரு கேலக்சிக்குள்ள அடங்கி இருக்கு. அந்த கேலக்சியை எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சி சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக 7000 கோடி ஒளி ஆண்டு அப்படிங்கிறாங்க. அதனுடைய விஸ்தாரம், அதோடைய பவுண்டரிஸ் அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப சொல்றாங்க கண்டுபிடிக்கவே முடியல, வந்துகிட்டே இருக்கு. இதனுடைய எல்லையை குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. அவ்வளவு பயங்கரங்கள், அவ்வளவு பிரம்மாண்டங்கள் இருக்கிறது. ஏனென்றால் என் தேவன் பயங்கரமானவர், என் தேவன் பிரம்மாண்டமானவர். ஆகவே அவர் படைத்த படைப்பும் அற்புதமானது, பிரம்மாண்டமானது, அளவிட முடியாதது என்பதை இந்த அறிவியல் மூலமா கண்டுபிடிக்க முடியும். அப்ப தேவன் வானத்தையும் காணக்கூடியதும் காணக்கூடாதுமான இந்த பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை, எல்லையில்லா பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தார், பூமியும் அதோடு என்று இப்போ எழுதியிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர் அவர் உண்டாக்கின அந்த உண்டாக்குதல் என்று சொல்லப்படும் பொழுது அற்புதங்கள், அதிசயங்கள், அதை பார்த்துக்கிட்டே போலாம்.
இன்னொன்று சொல்றாங்க, இந்த பிரபஞ்சமானது, இந்த யூனிவர்ஸ் ஆனது, அதை அழகா வர்ணிப்பது என்பது ஒரு நேரத்தில் ஒரு அழகு. இந்த பிரபஞ்சமானது தன்னிலிருந்து ஒளியை வீசிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி என்ன செய்றாங்க, பேசுறாங்க. இந்த ஒளின்னு சொல்லப்படும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு சில தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்றா, என்ன கவனிங்க, ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த பிரபஞ்சத்தை தேடினேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல அவங்க சொல்லி இருக்கிற அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த பிரபஞ்சத்திற்கு யாரா இருக்கிறார்? யாரா இருக்கார்? அவர்தான் வெரி சோர்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அவர்தான் வெரி சோர்ஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். ஆல் எக்ஸிஸ்டிங் திங் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காணக்கூடியதும் இந்த பூமியில உண்டாக்கப்பட்டதும் இருக்கிறது. அதாவது இருக்கிறது என்று சொன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இருக்கு இல்லையா? நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இருக்கு. நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இருக்கிறது என்று ஒரு பொருளை உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். நான் பிறப்பதற்கு முன்பாக ஒரு பொருள் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி ஏதாவது உங்களுக்கு? தாஜ்மஹால். வெரி குட். பேரண்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. யாரு? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ். எஸ், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாருன்னா தம்பி சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கட்டும். இந்த நான்சி அவர்கள் சொன்ன மாதிரி தாஜ்மஹால் இருக்கட்டும். என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். அப்படின்னா என் கண்ணு முன்னாடி இருக்கிறது என்னது? கண்ணு முன்னாடி இருக்கிறது என்னது? என்னுடைய இந்த சிவர்கள். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த செவரு இருந்துச்சு. எப்படி இருந்தது? துகள்களா இருந்தது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த செங்கல் இருந்துச்சு. எப்படி இருந்தது? களிமண் ரூபத்தில் இருந்துச்சு. ஆமென். இந்த வஸ்துக்கள்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்பாகவே இது இருக்கிறது என்றால், இது இருப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் நான் வருவேன், இதுல இருப்பேன், இதுல பயணிப்பேன். இந்த வஸ்துக்கள்லாம், இந்த துகள்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சிவர் போல நின்று இவனை வீட்டுக்குள்ள அல்லது சபைக்குள்ள இவனை என்ன செய்யும்? சுத்திலும் அடைக்கப்பட்ட நிலையில இந்த வீட்டுக்குள்ள அந்த சபைக்குள்ள அவன் வாழுவான் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அப்பவே திட்டம் போட்டார். என்ன போட்டாரு? திட்டம் போட்டார். அப்போ தேவனாகிய கர்த்தர் இருக்கக்கூடிய பிரபஞ்சம் என்றால், இன்னும் சொல்லப்போனா நம்ம மேலே ஆர்சி ரூஃப் இருக்கு. ஆர்சி ரூஃபும் நான் இல்லாததுக்கு முன்பாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அதில் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்க உடைக்கப்பட்ட கற்கள் எல்லாம் என் வயதுக்கு மேலே இருந்திருக்கு. நான் அடிக்கடி சென்ட் தாமஸ் மவுண்ட் வழியாக போவேன். ஏர்போர்ட்டு, மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வழியாக போகும்போது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன மலை இருக்குது. என்ன மலை? பல்லாவர மலை. அந்த பல்லாவர மலையை அப்படி பார்ப்பேன். பார்த்துட்டு நான் ஒன்று நினைப்பேன், ச்சே, நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்துச்சு. அந்த ஜலப்பிரளயத்தையும் இந்த மலை பார்த்து அனுபவித்து நீருக்குள் மூழ்கி மறுபடியும் நீருக்குள் வெளிவந்ததாக இந்த மலை இருக்குது. இந்த மலை ஜலப்பிரளயம் வந்து என்னை மூழ்கடித்தது என்று சொல்லுவதற்கு இந்த மலைக்கு என்ன இருக்கிறது? ஒரு சொல் இருக்கிறது. அதை அப்படியே யோசிப்பேன். எப்போல்லாம் நான் போகிறேனோ, ஜலப்பிரளயத்தெல்லாம் இந்த மலை பார்த்தது. இதில் எத்தனையோ பேர் ஏறி அப்படியே நின்றுருக்கிறானுங்க. அதையும் மூடிடுச்சு, ஐயோயோ அப்படின்ட்டு இந்த மலையிலேருந்து சத்தம் கேட்டிருக்கும், ஓடி இருப்பானுங்க என்றெல்லாம் என்ன செய்வேன்? யோசிப்பேன். அப்போ இந்த உலகத்தில் காணப்படுகிற அனைத்து வஸ்துகளும் நாம் இருப்பதற்கு முன்பாகவே இருந்தது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வஸ்து நான் இருப்பதற்கு முன்பாக தான் இருந்ததே ஒழிய தேவன் இருப்பதற்கு முன்பாக இது இல்லை இல்லை இல்லை. ஏனென்றால் அவருடைய இருக்குதல நம்முடைய தேவனுடைய இருக்குதலை நாம் வர்ணிக்கவோ அதை பற்றி பேசவோ நம்மால் முடியாது முடியாது முடியாது. அவர் தேவன், அவ்வளவுதான். அவருக்கென்று ஆரம்பம் ஒன்று இல்லை. வேதம் அழகா தெளிவா பேசுது. ஆரம்பமும் முடிவும் இல்லாத. அப்போ தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர்.
அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். ஆமென். அவர் துவக்கமும் முடிவும் இல்லாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய தேவன் துவக்கம் இல்லாதவர் என்று அவரை பற்றி வர்ணிக்கப்படுகிறது. அப்போ இந்த பொருள் இல்லாததுக்கு முன்பாக என்ன இருந்தது அப்படின்னா, என்ன என்று சொல்வதை காட்டிலும் யார் இருந்தா என்பதை சொல்லுவோமானால், தேவனாகிய கர்த்தர் அவர் மாத்திரம்தான் இருந்தார். யார் இருந்தா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மாத்திரம்தான் இருந்தார். அதுக்கப்புறம் பிரபஞ்சம் உண்டானது, பூமி சூரிய குடும்பம் இருந்தது, தேவன் பூமி அழகா சிருஷ்டித்தார். ஏன்னா அவரை போல ரூபமும் அவரை போல சாயலும் இருக்கக்கூடிய மனுஷன் இதுல சஞ்சரிக்க போறான். ஆகையினால தேவனாகிய கர்த்தர் பூமியை அவ்வளவு அழகா, அவ்வளவு நேர்த்தியா, அவ்வளவு எப்படி சொல்றது, வார்த்தை வர்ணிக்க முடியாத அவ்வளவு அழகா தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டித்தார். ஆனா இந்த பூமியானது பிசாசுடைய கையில போனது நிமித்தமாக பூமி சிதைக்கப்பட்டது, சாபத்தை பிறப்பிக்கப்பட்டது. சாபம் பிறப்பிக்கப்பட்டது. நாம எதை நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஐ ஆம் த வெரி சோர்ஸ் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் திங்ஸ் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பொருள் இருப்பதற்கு முன்பாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மாத்திரம்தான் இருந்தார். ஆனால் அவருக்கு பின்புதான் இது உண்டாக்கப்பட்டது என்றால் அவர் மாத்திரமே தான் இதை உண்டாக்க முடியும், உண்டாக்கினார். இங்க சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படிங்கிறார். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, எபிரேயரின் புத்தகம் 7:3 வாசிங்க. இவன் தகப்பனும் தாயும் யாரு? மெல்கிசேதேக்கு வம்ச வரலாறு இல்லாதவன். போர் என்ன கவனிங்க, ஒரு மனுஷன் இருப்பானால் அந்த மனுஷனுக்கு துவக்கம் இருக்கும். அவனை பிறப்பித்த நபர் யாராவது இருப்பாங்க. தம்பி, உங்களை பிறப்பித்த நபர் யாரு? அம்மா அப்பா அப்படிங்கிறாங்க. கரெக்டா? என்ன யார் பிறப்பித்தா? என் தாய் தகப்பன். ஆதாம யார் பிறப்பித்தா? தாயும் தந்தையும் ஆகிய இருக்கக்கூடிய தேவன் பிறப்பித்தா. அதான். அப்போ மனுஷனுக்கு என்ன இருக்கு? பிறப்பித்தல் இருக்கிறது. ஆனா ஒரு மனுஷன் பிறப்பித்தலே இல்லாமல் இருப்பாரானால் அவர் யாருன்னா தேவன். சொல்லப்பட்டிருக்கு, அவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராய் இராமல் அப்படின்னு இருக்கு. துவக்கம் கிடையாது, அவருக்கு முடிவும் கிடையாது. அப்போ அவர் யாருன்னா தேவன், தாய் தகப்பன் இல்லை. அப்படின்னா பேரண்ட் ஃபோர்ஸ் எந்த மனுஷனுக்கு இருப்பது போல அவருக்கு கிடையாதுங்க. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ துவக்கம் முடிவும் இல்லாத தேவன் நம்முடைய தேவன். அப்போ இந்த துவக்கம் என்று சொல்லப்படுகிற துவக்கத்துக்கு இந்த பொருளை யாரு உண்டாக்கி இருக்க முடியும் என்றால் அவர் மாத்திரம் தான் இருக்கிறதுனால உண்டாக்கி இருக்க முடியும். யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அதை உண்டாக்கி இருக்க முடியும். உதாரணத்துக்கு காட்டில் போறோம் அப்படின்னா, காட்டில் எங்கோ ஒரே புல்லா இருக்கும், செடி கொடியா இருக்கும். இருக்குமா? இருக்கும். எத்தனை தடவை யானை நடந்து போனாலும் அந்த புல்லு அதே இடத்துல தான் இருக்கும். எத்தனை தடவை சிங்கம் நடந்து ஒரே இடத்துல போயிட்டு வந்தாலும் அந்த இடம் தெரியாது. யானை நடந்துட்டு போனாலும் தெரியாது. ஆனா மனுஷன் நடந்துட்டு போனா அந்த இடத்துல பாதை உண்டாகும். அந்த இடத்துல என்ன உண்டாகும்? பாதை உண்டாகும். நான் சொல்லலைங்க, அறிவியல சொல்லுது. யானைகள் எத்தனை தடவை புல் மேல மிதிச்சு நடந்துட்டு போனாலும் யானையுடைய அந்த பாதை என்று இதை என்று வகுக்க முடியாது. புலியோ சிங்கமோ கரடியோ அல்லது நரியோ மானோ எத்தனை தடவை நடந்துட்டு புல் மேல நடந்துட்டு வந்தாலும் என்ன செய்யாது? பாதை உண்டாகாது. ஆனா மனிதன் தினமும் காலையில நடந்துட்டு போயிட்டு சாயந்தரம் மறுபடியும் வீட்டுக்கு, காலையில போயிட்டு வீட்டுக்கு திரும்புவான் என்றால் அந்த இடம் பாதை உண்டாகி இருக்கும். அப்படின்னா பாதை இருக்கும், ஆனால் அந்த இடத்துல யாரோ ஒருவர் இருக்கிறார் என்று அர்த்தம். என்ன இருக்கிறார்? யாரோ ஒருவர் இருக்கிறார்.
அப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷன் அந்த பாதைக்கு அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னாக்கா உருவாக்கினவனா இருக்கிறான். அந்த பாதையை அவன் உருவாக்கி இருக்கிறான். ஒரு பாதை இருக்குன்னா இந்த பாதையில எவனோ ஒருத்தர் இருக்கிறானே அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்களா? கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது மழை பெஞ்சு பாதத்தினுடைய தடம் கீழே இல்லை என்றாலும் பாதை இருக்கிறதுனால இங்க யானை ஏதோ வந்துட்டு போயிருக்கு, இங்க சிங்கம் ஏதோ வந்துட்டு போயிருக்கு, இங்க ஏதோ கரடி ஏதோ வந்துகிட்டு போயிருக்கு என்பது அல்ல. இங்க பாதை இருக்கிறபடினால இங்க மனிதன் எவனோ ஒருவன் இருக்கிறான் என்பதை பாதை அவனை குறித்து பேசுகிறது. அப்போ பாதை இருக்கிற இடத்துல மனுஷன் இருக்கிறான். மனுஷன் இருக்கிறதுனால பாதை உண்டாகிறது. எந்த மனுஷனும் வரல, திடீர்னு ஏதோ ஒரு பாதை இருக்கு அப்படின்னா எவனோ ஒருத்தன் நடந்து போயிருக்கான் என்ற அர்த்தம். யானை நடந்துச்சோ, புலி நடந்துச்சோ, சிங்கம் நடந்துச்சோ என்று இல்லாமல் எவனோ ஒரு மனிதன், என்னை போல ஒரு மனுஷன் இங்கே இருக்கிறான், இந்த பாதை அதை காட்டுகிறது என்று சொல்லி பாதையை நோக்கி போவானானால் அவன் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் அது, அல்லது அவன் அங்கே வசிக்கிற இடமாக இருக்கிறான். அதுதான் அந்த பாதை அவனை பற்றி பேசுகிறது. இது எவ்வளவு உண்மையோ அதுபோல இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா வஸ்துவுக்கும் ஒரு பாதை இருக்கு, பேத் இருக்கு. நான் வந்த வழி இதுதான், என்னை உண்டாக்கினவர் இவர்தான், இவர்தான் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் திங்கே, அதாவது அந்த பொருளினுடைய இருக்குதலை, தான் வந்த வழியை பார்த்து தன்னுடைய இருக்குதலை பற்றி, தன்னை படைத்த படைப்பாளனை பற்றி மறைமுகமாக பேசிக் கொண்டிருக்கு. ஆமென். நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது புதுக்கோட்டை பக்கம் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நான் பயின்றேன். இன்றைக்கும் எனக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இங்கே சென்னையில் கூட இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும், அவங்களோட இன்றும் எனக்கு தொடர்பு இருக்கிறது. ஸ்கூல் காட்டை ஒட்டி இருக்கு. அந்த ஸ்கூலோட காம்பவுண்டு காடு பக்கத்தில் இருக்கும். காம்பவுண்டை விட்டு வெளியில் குதித்து ஒரு 50-100 மீட்டருக்கு உள்ளே போனோம்னா நம்ம இருக்கிறதே தெரியாது. அவ்வளவு டென்ஸாக இருக்கும். ஆனால் அந்த டென்ஸாக இருக்கும். நாங்கள் ஹாஃப் எலி, குவார்டர்லி, ஆனுவல்லாம் காட்டில் தான் கிடப்போம். எங்கே இருப்போம்? காட்டில் தான் இருப்போம். காட்டில் நல்ல டென்ஸான ஒரு இடத்துக்கு நானும் ஒரு சில நண்பர்களும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக, உள்ள என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு போகிறதுக்காக அப்படியே போவோம். பார்த்தாக்கா எல்லாம் அப்படியே அடர்ந்த காடுகளாக இருக்கும், பசும் புல்வெளிகளாக இருக்கும், அல்லது காய்ந்த சருகளாக இருக்கும். ஆனால் அந்த காட்டில் நடுவில் ஏதோ பாதை போன மாதிரி இருக்கும். என்னது? பாதை இருக்கும். அந்த பாதையை தொடர்ந்து போனால், அந்த பாதையை தொடர்ந்து போன அந்த இடத்துல யாராவது ஒருவர் நிற்பாங்க. அப்பாடா, யாரோ வந்துட்டு போயிருக்காங்கப்பா. ஏன்னா நடுக்காட்டுக்குள்ளே போனாக்கா வழி தப்பி போயிடுமோ, அல்லது ஏதாவது அந்த பயமாக இருக்குமோ என்ற பயம் இருக்காது. யாரோ ஒருத்தங்க போயிருக்காங்க, அல்லது யாரோ ஒருத்தங்க பாதை இருக்குது, ஆகையினால யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கை. அப்பாடா, யாரோ போயிருக்காங்கப்பா, இந்த ஒத்தடி பாதை இடி போகுது, ஆகையினால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு எங்களை நாங்களே தேற்றிக்கொள்வோம். அப்போ பாதை ஒரு மனிதனுடைய இருப்பிடத்தை, அல்லது ஒரு பாதை ஒரு மனிதனுடைய பயணத்தை பற்றி பேசுகிறது. இது எவ்வளவு உண்மையோ, இந்த பிரபஞ்சமானது அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருளானது தன் வந்த பாதையையும் அது பயணிக்கிற பயணத்தையும் படைப்பாளரை பற்றி பேசுகிறது. நீங்களாம் சேர்ல உட்காந்துருக்கீங்க, மர சேர்ல உட்காந்துருக்கீங்க. மரச்சேரு காத்துல அப்படியே இன்னொரு காத்து வந்து மோதுனதுனால ஏதோ ஒரு பொருள் மாதிரி உண்டாகி அப்படி சேர் மாதிரி உட்காந்து டக்குன்னு காத்துலேருந்து அதை பிடிச்சி இழுத்து நம்ம வீட்டுக்குள்ள வச்சு அப்படியா? இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கட்டைகள் வந்திருப்ப, இந்த கட்டை வருவதற்கான செடி, இந்த விதையானது முளைத்திருக்கலாம். அது முளைக்கப்பட்டு பர்மாங்கிறாங்க, இது தீக்குட்டுங்கிறாங்க,
எங்க இருந்து வந்துச்சு, எந்த இடத்துல இருந்துச்சு, எந்த மண்ணில் இருந்துச்சு, இந்த மண்ணை சுற்றி யார் யார் நடந்தாங்களோ, இந்த மரம் இருக்கிற நேரத்தில் இந்த மரத்தை சுற்றி எந்த அனிமல் வந்ததோ, எந்த மனுஷன் வந்தானோ, இந்த மரத்தின் மேல எந்த பறவைகள் வந்ததோ, இந்த மரத்தை சுற்றி என்ன நிகழ்வு நடந்ததோ தெரியாது. ஆனா இந்த மரத்திற்கு தெரியும். நான் அதை பேசுறேன். மரத்துக்கு தெரியும், என்னை சுத்தி இவங்கெல்லாம் வந்தாங்க, என்னை சுத்தி இத்தனை அனிமல்லாம் வந்துச்சு, என்னை சுத்தி இத்தனை பறவைகள்லாம் பறந்து வந்துச்சு, என் மேலையும் உட்காந்துச்சு அப்படின்னு இந்த இந்த சேரானது தன்னுடைய இருப்பிடத்தை பத்தி பேசும். பேசிட்டு நான் வெட்டப்பட்டுட்டு எங்கெங்கயோ கடத்துனாங்க, அங்கெல்லாம் போனேன், கடைசியா என்ன சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. யாரோ என்னை போல இருக்கக்கூடிய என்னுடைய பகுதியை சில பேர் எங்கெங்கோ எதுக்கோ பயன்படுத்திட்டாங்க. சிலர் நெருப்பாக எரிச்சிட்டாங்க, சின்ன சின்ன துகள் மாதிரி இருந்த என்னுடைய சிறிய பகுதியெல்லாம் எரிச்சிட்டாங்க. சில பேர் கொம்பு மாதிரி எடுத்துகிட்டு போனாங்க, சில பேர் ஸ்டூல் மாதிரி செஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் சேர் மாதிரி செஞ்சு உங்களுக்குள்ள நான் இருக்கிறேன், உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன், என் மேலே நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, இதுதான் என்னுடைய இருக்குதல் என்று சொல்லி அதனுடைய பயணத்தை பற்றி பேசுது. சொல்லிட்டு இத்தனைக்கும் காரணம் யார் என்றால், நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல இந்த சேரு உட்கார்ந்து இருக்கிறது காரணம் நான் இல்லை. இந்த உட்கார்ந்து இருக்கிற பயணத்துல நான் இல்லை. என்னை எத்தனையோ பேர் பார்த்துட்டு போனாங்க, அவங்க இல்லை. எத்தனையோ குருவிகள் விலங்குகள் என்னை சுற்றி வந்தது, என்னுடைய இலைகளை எல்லாம் எதோ சாப்பிட்டுச்சு, எந்த பூச்சியெல்லாம் சாப்பிட்டுச்சு, என்ன விலங்குகள்லாம் சாப்பிடணுமா சாப்பிட்டுச்சு. ஆனா அதுவல்ல, என்னை படைத்தது யார் என்றால் என்னுடைய தேவன் என்று அது பேசுகிறது. ஆமென், அல்லேலூயா. அவர்தான் சோர்ஸ். இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுக்கும், இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்கும் அவர்தான் சோர்ஸ், அவர்தான் மூலம். என்னை உண்டாக்குனது அவர்தான். இப்போ சபையில உட்காந்து, இந்த சேர்ல உட்காந்து என்ன செய்யறீங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நானும் கேட்கிறேங்குது. என்னது? இந்த சேரு நானும் கேட்கிறேன். நீங்க எப்படி கேட்கிறீர்களோ அதை போல நானும் கேட்கிறேன். என்ன பாஸ்டர் நீங்க கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்றீங்க? ஏதாவது மனுஷன்னா அவன் கேட்குறான்னு சொல்லலாம், ஆடு கூட உயிர் இருக்கு, அது கேட்குதுன்னு சொல்லலாம். இது எப்படி எப்படி இது இருக்கும், அதெல்லாம் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம். வாசிங்க செப்பனியாவின் புத்தகம் 2:10 வாசிங்க. ஆபகுக்கு 2:10-11 வாசிங்க. அநேக ஜனங்களை வெட்டி போட்டதினால் உன் வீட்டுக்கு வெட்கம் உண்டாக ஆலோசனை பண்ணினாய். உன் ஆத்துமாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும். என்ன செய்யும்? கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும். உத்திரம் மச்சியிலிருந்து சத்தம் சாட்சியிடும். என்ன கவனிங்க, ஒரு ஜனத்துக்கு விரோதமாக, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக, ஒரு தனி நபருக்கு விரோதமாக அவனை கொலை செய்ய அல்லது கீழே தள்ள, தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமான காரியத்தை நடப்பிக்க ஆலோசனை வீட்டுக்குள்ள இருந்து பண்ணினியா? பண்ணுன. இந்த பண்ணப்படுகிற அந்த ஆலோசனையின் சத்தத்தை இந்த கல்லுலாம் கேட்குதான். என்ன செய்யுது? கல்லு கேட்குது. நமக்கு ஆர்சி இருக்கு இல்லையா, ரூஃப் இருக்கு. அப்போ ஆர்சி கிடையாது, உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? உத்திரம். அது என்ன செய்தா? சாட்சி கொடுக்குமா? எப்போ? நியாய தீர்ப்பு நாளில் நீ இவனுக்கு விரோதமாய் நீ சாட்சி செய்து அவனை கொலை செய்ய, அல்லது இந்த குடும்பத்தை கொலை செய்ய, அல்லது ஒரு சமுதாயத்தை கொலை செய்ய, சீரழிக்க நீ சதி செய்தாய் என்று நியாய தீர்ப்பு நாளில் இந்த கல்லுகள்லாம் சேர்ந்து என்ன செய்வோம்? தேவனை நோக்கி கூப்பிடுமா, சாட்சிடுமா? பேசாதா? பேசும். நான் சொன்னேன், நான் இவ்வளவு நாள் பயணித்தேன், எங்கெங்கேயோ இருந்தேன், யாரோ என்னை இது பண்ணாங்க, கடைசியாக என்னை செதுக்கி ஒரு சேரா வச்சிருக்கீங்க இந்த சபையில் நீங்கள் செய்தியை கேட்பது போல நானும் கேட்கிறேன் என்ற விதத்துக்கு. ஆமாம், எப்படிங்க அதெல்லாம் கேட்கும்? சேருக்கெல்லாம் செய்தி கேட்க தெரியுமா? அது உயிரா? ஏதோ அனிமல் பறவைனாலும் அது கேட்குமே அப்படிங்கலாம். இல்லை, கேட்கிறது.
என்ன சொல்லும்? சபையில பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கத்தை நீ கேட்டது போல நானும் கேட்டேன். தேவன் உன்னோடு பேசின அந்த வார்த்தைகளை, அவருடைய வார்த்தைகளை நீ கேட்டது போல நானும் கேட்டேன். ஆனா அவர் பேசின வார்த்தையின்படி நீ செவி கொடுக்கல, நீ கீழ்ப்படியல என்பது எனக்கு தெரியும். ஏன்னா நானும் உன்னோட இருந்து கேட்டேன். ஆகவே உனக்கு விரோதமாய் நான் சாட்சி இடுகிறேன் என்று சொல்லி நியாய தீர்ப்பு நாளில வந்து சாட்சி இடுவோம். பெர்த்தியானுக்கு விரோதமா ஆலோசனை மாத்திரம் இல்ல, சபையில உட்கார்ந்து தேவனுக்கு விரோதமாய் சிந்தித்தாலும் அல்லது அவர் பேசின வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருதயத்தை கடினப்படுத்தினாலும் வார்த்தையை கேட்டு, நானும் உன்னோட தான்ப்பா இருந்தேன், என் மேலதான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். முன்பாக இருக்கிற செவரு, வலது இடது பக்கம் இருக்கிற செவரு, மேலே இருக்கிற அந்த ஆர்சி ரூஃபு, நம் பின்னாடி இருக்கிற செவரு எல்லாம் என்ன செய்யுது? கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன செய்யுது? கேட்டுக்கிட்டு இருக்கு. அனைத்து வஸ்துக்களும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பது போல அதுவும் நம்மோடு சேர்ந்து கேட்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ என்ன செய்யற? உத்திரம் மச்சியில் இருந்து சாட்சியிடுமா சொல்லப்பட்டிருக்கு. and beam out of the timber shall answer it. என்னத்துக்கு? ஐயோ எனக்கு தெரியாது, நான் அப்படி செஞ்சேனா? இல்லவே இல்லை ஆண்டவரே, நான் அப்படி செய்யவே இல்லை, நான் அந்த பூமியில் ரொம்ப சர்வ சாந்த சொரூபினா, அப்படிலாம் நான் செய்யவே இல்லை. அப்படியாப்பா? அப்படின்னோடனே நீ உட்கார்ந்து இருந்த, நீ எந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தியோ அந்த இடத்தினுடைய மரங்கள், தூசிகள், எந்த மனுஷன் தவறுக்கு இழைத்து நான் இல்லைன்னு தேவனுக்கு முன்பாக பொய் சொல்றானோ அவனுக்கு விரோதமாக எழும்பி சாட்சியிடுவோம். தப்பிக்கவே முடியாது. No one can escape. ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் வெள்ளை சிங்காசனத்திலிருந்து அவன் தவறாக ஆலோசனை பண்ணினத ஒரு ஸ்கிரீன் போல, படம் போல அவனுக்கு முன்பாக காண்பிக்கிறான் அப்படின்னா, அது நான் இல்லை, என்ன போல எவனோ ஒருத்தன் மிமிக்ரி பண்ணியிருக்கிறான், வேஷம் போட்டிருக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு சொன்னா சத்தம் இடும். டேய் தொலைச்சு போடுவேன், என் மேல தானே உட்காந்து பேசுனேன், என் மேல தானே ஆலோசனை பண்ணினா உட்காந்து, கடவுள்கிட்டே நீ என்ன செய்யற? விரோதமாய் பொய் சொல்ற. நீ நான் என்ன செய்யறேன்? என்ன செய்யறேன்? உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்ற. நீ சொன்ன மனிதனுடைய சாட்சி அல்லாமல் இந்த சாட்சியையும் தேவன் என்ன செய்கிறார்? எடுத்துக்கொள்வார். தேவனுக்கு தெரியாதில்லை, அவருக்கு மறைவான காந்தி ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டு, தேவனுக்கு மறைவான காந்தி ஒன்றுமில்லை. என்னது? தேவனுக்கு விரோதமான எந்த சீக்கிரட்டும் மனிதனுடைய எண்ணத்தில் கூட, நினைவில் கூட என்ன செய்ய முடியாது? இருந்து ஐயோ நான் இதை நினைக்கலன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா நினைவுகளை அறிந்த தேவன் அவர். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கு? அவர் உண்டாக்கின நிலையில அங்கிருந்து தான் ஆதாரம், அங்கிருந்து தான் வந்தது. எதுக்கு வந்தது? நம் வாழ்க்கையில் நாம் பயணித்து அதிலே இன்புற்று அனுபவித்து வாழத்தக்கதாக. இது தேவனுக்கு பிள்ளைகளுக்கு. எதற்கு வந்தது? தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்கிற அவர்களுக்கு சாட்சி கொடுக்கவும் வந்துருச்சு. சாட்சி கொடுக்கவும் வந்தது. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கட்டளையின்படி, கீழ்ப்படிதலின்படி, பிரமாணத்தின்படி, கீழ்ப்படிதலின்படி கீழ்ப்படிந்து வாழ்கிற ஜனங்களுக்கு அனுபவிக்க வந்தது. துன்மார்க்கம் வந்தா அவனும் அனுபவிப்பான். என்ன அனுபவிப்பான்? தேவன் உண்டாக்கின பொருளை அனுபவிப்பான். ஆனா அனுபவித்ததோடு அந்த பொருள் அவன் கையில இருக்குன்னா அல்லது அவனை சுற்றி இருக்குன்னா அவன் பயன்படுத்துகிறான் என்றால் அந்த பொருள் அவனை குறித்து சாட்சியிடும். டேய் நீ இந்த பாவத்தை செஞ்ச சொல்ல முடியாது. 4 செவுத்துக்குள்ள இந்த மகா அருவருப்பான காரியத்தை நீ செய்த, அதற்கு நான் சாட்சி என்று சொல்லி அந்த கல்லுகள், அந்த உத்திரம், அந்த சிமெண்ட், அந்த மணல், அந்த செங்கல், அந்த உத்திரம் சாட்சி கொடுக்கும். ஒரு ரீதியில சோர்ஸ் என்ன செய்யுது? தேவனிடத்திலிருந்து வந்த சோர்ஸ் தன்னுடைய மக்களுக்கு அனுபவிக்கத்தக்கதாக அவர் சாயல்ல, அவர் ரூபத்தில் இருக்கிற இந்த மனுஷன், தேவன் என்ன படைச்சாரு, அவர் சாயல்ல அவர் ரூபத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் என்ன அனுபவிக்கிறானா, இது நான் பாக்கியம் பெற்றேன். கர்த்தாவே நீர் எங்களை உண்டாக்கின
அந்த வஸ்துவாகிய நாங்கள் உம்முடைய சாயல்ல உம்முடைய ரூபத்தில் இருக்கிற மனுஷன் என்னை பயன்படுத்துவதற்கு நான் பாக்கியசாலி என்று சொல்லி பேசும். துன்மார்க்கருக்கு விரோதமாக பேசும். டேய் பண்றியா பண்ணு, ஒரு நாள் வரப்போகுது என்னை பயன்படுத்துகிற நீ என்னுடைய நேர்பார்வையில் என்னென்ன பாவம் செய்தியோ அதை நான் சாட்சி சொல்ல போறேன்னு சொல்லி மறைமுகமாக அவனோட கூட நின்று பேசுவேன். அப்போ எல்லா வஸ்துக்களும் அவரிடத்திலிருந்து வந்தது. இது எப்படி வந்தது? இதனுடைய ஒவ்வொரு வருகிற இந்த காரியம் எப்படிப்பட்ட நிலையில இந்த காரியம் இருக்கிறது, என்ன காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அதை வைத்திருக்கிறார் என்பது சொல்லி வருகிற நாட்களில் தியானிப்போம். கண்களை மூடும் அந்த காலங்களில். அல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்க இந்த பூமியில வைத்திருக்கிற அனைத்து வஸ்துக்களும் பொருள்களும் உங்கள்கிட்ட வந்துச்சு. ஆண்டவரே, நீர்தான் இதை உண்டாக்கினீர், நீர்தான் எங்களுக்கு கொடுத்தீர். நாங்கள் இதை அனுபவிக்க, நாங்கள் இதை ஆண்டவரே அல்லேலூயா எங்கள் வாழ்க்கையில உம்மை கொண்டாட, இந்த பொருளை நிமித்தமாக உம்மை கொண்டாட எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வலைதளங்களை யூடியூப்ல உலகவங்க பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் இப்படிப்பட்ட நிலையில அவங்க பயணிக்கிறாங்க. துன்மார்க்கமா இருக்கிற ஜனங்கள் அவர்கள் பயன்படுத்துகிற பொருளை அவர்களுக்கு சாட்சியிடுகிறது என்பதை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய பிள்ளையா மாற்றுவதற்காக நமக்கு நன்றி. எங்க சபையில புதிதாக வந்தவர்கள் அப்படிப்பட்ட நிலையை அடைந்தார்கள் என்று அறிக்கை செய்ய தீர்மானிக்கிறேன். மருத்துவமனையில் உலகமெங்கும் படுத்துக்கொண்டு வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற நீர் ஆண்டவரே, நீர் அவர்களை உடைய இரத்தத்தினால கழுவி, வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தி இரத்தத்தினால கழுவி உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிச்சுட்டுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று நாம் காணிக்கை செலுத்தும். வலைதளங்களில் யூடியூப்ல உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஜிபே மூலமாக பேங்க்கில் தெரிகிற அந்த வங்கி எண்ணிற்கு உங்களுடைய காணிக்கை அனுப்பி தேவனுடைய அந்த ஆராதனைக்குள்ள கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.